ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக தமிழ்நாட்டில் எஜுகேஷன் பாலிசியை வச்சு அடிதடி சண்டை நல்லா நடந்துகிட்ருக்கு. அடிதடி சண்டைன்னா ஃபிசிக்கலாக சண்டை போடுறதில் ஒருத்தர் கவுண்டர் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சர்க்கார் வந்தப்புறம் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் பிஎம் ஸ்ரீ அப்படின்னு ஸ்கூலு ரைசிங் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு ஹிந்தியை திணிக்கிற மாதிரியும் நார்த் இந்தியன் அஜெண்டாவை தணிக்கிற மாதிரியும் ஒரு ஸ்கூலிங் சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் தமிழ்நாடு ஒத்துக்கலை. ஸோ இந்த தமிழ்நாடு ஒத்துக்காததுனால அவங்க சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒன்று இருக்குது, எஸ்எஸ்ஏன்னு. அந்த அபியானில் இருக்கிற பேரை மாற்றி இப்போ சமக்ரஹ சிக்ஷா அபியான் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த பணத்தை ஸ்கீமில் 60% சென்டர் கொடுக்கணும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கு தனியாக ஒரு இன்கம் டேக்ஸு மற்ற எல்லாத்துலேயும் செஸ் போடுறாங்க. இது மூலமாக ரைட் டு எஜுகேஷன் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ரைட் டு எஜுகேஷன்னா எல்லா ஸ்கூல்லேயுமே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஃப்ரீயாக படிக்க வைக்கணும். அது ப்ரைவேட் ஸ்கூல்லையும் இருக்குது. ஆர்டிஇ அட்மிஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம நிறைய அப்ளிகேஷன் வந்துடுச்சுன்னா நீங்கள் லக்கி டிப்பில் எடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் 20-25 ஸ்டேட்டில் இந்த பணத்தை டிஸ்பர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் மாதிரி மாநிலத்தில் இந்த பணத்தை டிஸ்பர்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி ஸ்டேட்டு பணம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடோட எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா 5,598 crores கொடுக்கணும். அதில் 510 ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வரலை. குஜராத்துக்கு 510 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது முன்னாடியே பணம் வரலன்னு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது இவர் ஸ்டாலின் பொய் பேசுகிறார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இப்போ அன்பில் என்ன சொல்கிறாருன்னா 20-25 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னு. இது அவரே என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டு 2 வருஷமாக பணம் கொடுக்கல, ஏன்னா தமிழ்நாடு பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு மெமராண்டமில் கையெழுத்து போடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் அவங்க கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரியும், மக்களுக்கு என்ன தெரியணும்னா ஒரு 32,000 மக்கள் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸில் டிபெண்ட்டாக இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொபாட்டிக்ஸு அது மாதிரி ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்துறதுக்கு இந்த ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. இதை கொடுக்காம படுத்துகிறாங்க. அதனால் இது மாதிரி எலெக்ஷனுக்கு கவர்மெண்ட்டுக்காக பணத்தை ரிலீஸ் பண்ணாமல், தட் இஸ் கவர்மெண்ட் பணத்தை ரிலீஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டுங்கிறது வேறு, பார்ட்டி பாலிட்டிக்ஸுங்கிறது வேறு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடெண்ட் ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தியோட கவர்மெண்ட் இருக்கும்போதும் தமிழ்நாட்டில் நவோதயா ஸ்கூல் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒத்துக்கலை. இருந்தாலும் அப்போ காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிய பணத்தை கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது சில பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில பவர்ஸ் இருக்குது. சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு ஐடியா தான் கொடுக்க முடியும். ஸ்டேட்டோட பவர்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணுறது அன்கான்ஸ்டியூஷனல். இதனால்தான் நம்ம சொல்கிறோம் ஒரே நாடு ஒரே திட்டம்னு பிஜேபி அரசாங்கம் தள்ள பார்க்குது. அதை தமிழ்நாடு என்றைக்குமே உயர்த்துக்காது. நன்றி, வணக்கம். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை, காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.